இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடியதுடன் பொதுமக்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்தார். மக்களவைத் தேர்தல் பரப்புரை மற்றும் வாக்குப்பதிவை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். பசுமை பள்ளத்தாக்கு அருகே உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் சுற்றுலா பயணிகளுடன் சிறிது நேரம் உரையாடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மைதானத்திற்குள் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறிது நேரம் கோல்ஃப் விளையாடினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். இதனிடையே கொடைக்கானலில் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் சென்னையில் புதிய தொழிற்சாலையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குறிப்பிடத்தக்க உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய ஆட்டோமேஷன் நிறுவனமான அமெரிக்காவைச் சேர்ந்த ராக்வெல் அதன் உற்பத்தி மையத்தை சென்னையில் புதிய வசதிகளுடன் விரிவுபடுத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது வளர்ந்து வரும் உலகளாவிய மேம்பாட்டு உற்பத்தி மையமாகவும் இந்தியாவின் மேம்பட்ட உற்பத்தி தலைநகராக தமிழகத்தின் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் டிஆர்பி ராஜா குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் மேம்பட்ட உற்பத்தி துறையில் தமிழ்நாடு காணப்போகும் புதிய முதலீடுகளின் தொடக்கம் இது என்றும் 2025ஆம் ஆண்டின் முதல் பாதையில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த அதிநவீன தொழிற்சாலை நமது இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மீது நடவடிக்கை எடுக்காத தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெகத் ரட்சகன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக பாமக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பான புகார் மீது நடவடிக்கை எடுக்காத தேர்தல் நடத்தும் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் பாமக வேட்பாளர் பாலு மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரக்கோணம் தொகுதியில் 80% வாக்காளர்களுக்கு 250 முதல் 500 ரூபாய் வரை ஜெகத் ரட்சகன் பணம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஒரே நாளில் 50 கோடி ரூபாய் பணம் 1700 வாக்குச்சாவடிகளுக்கு முறையாக அனுப்பப்படுகின்ற பொழுது நாங்கள் அதை பிடித்து கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய நபர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இது என்ன தேர்தல்? மற்றவர்கள் மீது அங்கு பல தேர்தல் வழக்குகள் பதிவு செய்த அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஒரே ஒரு வழக்கு கூட திமுகவின் மீது பதிவு செய்யப்பட்டது. தோல்வி பயத்தில் புகார் அளித்ததாக கருத வேண்டாம் என்று விளக்கம் தந்த பாலு, தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் ஜெகத் ரட்சகன் மீது தேர்தல் வழக்கு தொடரப்படும் என்றார். கோவை தொகுதி முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கோவை மக்களவைத் தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவையைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் உட்பட தங்களது பகுதியைச் சேர்ந்த பலரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனால் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை தொகுதி முடிவுகளை வெளியிட தடை விதிக்கவும் கோரிக்கை விடுத்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஜி சந்திரசேகரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டபோது மனுதாரர் தொகுதியில் வசிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே மனுதாரரின் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டபோது மனுதாரர் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் இதில் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். சிசிடிவி ஒயர் இணைப்பில் ஏற்பட்ட பழுதால் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தின் டிஸ்பிளேயில் காட்சிகள் ஒளிபரப்பாகாததால் கட்சி முகவர்கள் அதிர்ச்சியடைந்தனர்.
ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு பகுதியில் உள்ள IRDD அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகள் காலை 9 மணி முதல் 9:10 மணி வரை திரையில் ஒளிபரப்பாகவில்லை. இதை அறிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கோளாறை சரி செய்தனர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுங்கரா, CCTV கேமராக்கள் பழுதேதும் ஏற்படாமல் செயல்பட்டு வந்ததாகவும் CCTV ஒயர் இணைப்பில் பழுது ஏற்பட்டதால் தொலைக்காட்சி சாதனத்தில் CCTV பதிவுகள் தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். CCTV இணைப்புகளை கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தேனியில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற முன்னாள் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். தேனி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் கொடுவிலார்பட்டியில் உள்ள தேனி கம்மவார் சங்கம் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டன. கல்லூரியை சுற்றி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி கம்மவார் சங்கம் கல்லூரி வளாகத்திற்குள் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அத்துமீறி நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அவர் சின்னமனூர் அருகே சீப்பாலக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பது விசாரணையில் தெரியவந்தது. கம்மவார் கல்லூரியில் கடந்த சில வருடங்களுக்கு முன் பணிபுரிந்தவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து ராஜேஷ் கண்ணா மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே தேனி கம்மவார் சங்கம் கல்லூரிக்கு வந்த அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி நடந்த விவரங்களை கேட்டறிந்தார். இதேபோல் தூத்துக்குடியில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள வஉசி பொறியியல் கல்லூரியை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அனுமதி தரவில்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேற்கு சைதாப்பேட்டையில் பள்ளி மாணவர்களின் ஆங்கில பேச்சுத் திறனை மேம்படுத்தும் பயிற்சி வகுப்பினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேர்தல் ஆணையம் தளர்வு அளித்திருக்கலாம் என்று கூறினார். ஆனால் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கவில்லை என்றார். ஒரு தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அதற்கும் மறுப்பு தெரிவிக்கிற ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் பந்தல் அரசியல் அமைப்புகளின் சார்பில் நடத்த வேண்டாம் என்று சொல்லி மாநகராட்சியை நடத்த வேண்டும் என்றும் சொல்லி இன்றைக்கு மாநகராட்சி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் முடிந்து விட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு இந்த நடத்தை விதிமுறைகளில் இருந்து விலக்கு அளித்திருக்கலாம். தேர்தல் நடத்தை விதிமுறையால் மருத்துவத்துறை அமைச்சராக மக்கள் பணியை செய்ய முடியாத சூழலில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தால் 1.5 மாதம் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் தண்டனையை அனுபவிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேதனை தெரிவித்தார். சென்னையில் பேருந்தின் கதவு கழன்று விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்தின் கதவு கழன்று விழுந்ததில் பெண் பயணி ஒருவர் காயமடைந்தார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்றிரவு 7:30 மணிக்கு திருமங்கலம் வழியாக ஆவடி நோக்கி மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அண்ணாநகர் மேற்கு பணிமனை நிறுத்தம் அருகே பேருந்தை நிறுத்திய போது முன்பக்க கதவு கழன்று விழுந்தது. இதில் அம்பத்தூர் புதூரைச் சேர்ந்த சுகன்யா என்ற பயணிக்கு வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அது பஸ் ரொம்ப பழைய பஸ் தான் இருக்குது. டோர் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அது மாற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். பேருந்தை இயக்குவதற்கான காலம் நிறைவடைந்த நிலையில் அதனை பராமரிக்காமல் தொடர்ந்து பயன்படுத்தியதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 9 மாடிகள் கொண்ட மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையம் கட்டப்பட உள்ளது. இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது. அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின் பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரிவதால் பூம்பாறை முதல் மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானல் மேல்மலையில் உள்ள பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களில் 5 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனை அணைக்க தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பூம்பாறை முதல் மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது எனவும் மாவட்ட வனத்துறை அதிகாரி யோகேஷ் குமார் மீனா உத்தரவிட்டுள்ளார். தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் டேங்கர்கள் உள்ளிட்டவற்றின் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதே சமயம் மன்னவனூர் மற்றும் கூக்கால் உள்ளூர் மக்கள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த கட்டுமானம் வள்ளலாரின் பெருவெளி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதாக கூறியும் ஆதரவாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது பெருவெளி பகுதியான 71 ஏக்கரில் 3 ஏக்கர் பரப்பில் மட்டுமே கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். பெருவெளியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் கட்டுமான பணிகள் நடப்பதாகவும் கூறினார். தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை பாதுகாக்கப்படும் என்ற PS ராமன் பாஜகவைச் சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொல்லியல் துறை நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு மே 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புலிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக புலி எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கலிப்புலி, மணப்பெட்டி, காயவயல் உள்ளிட்ட கிராமங்களில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புலி எடுப்பு திருவிழா நடைபெறும். அந்த வகையில் நடப்பாண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் புலி எடுப்பு திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான புலி எடுப்பு விழாவில் சுமார் 44 புலி சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்கு ஆடுகள் பலியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புலிக்குத்தி கிராமத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கலிப்புலி கிராமத்திற்கு பொதுமக்கள் புலி சிலைகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பிலிகுத்தி அப்படிங்கிற ஊர்ல இருந்து இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு நைட்டு கலிப்ளிங்கிற ஊர்ல இந்த சிலைகளை கொண்டு வந்து சேர்ப்போம். அடுத்த நாள் காலையில இங்க இருந்து கொண்டு போய் பெரிய கோயிலான மாயாண்டி ஐயனாருங்கிற கோயில்ல அங்க கொண்டு போய் காலையில நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் இந்த ஊர் திருவிழாவோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இந்த திருவிழாவில் வந்து நாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ், கெஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றதுனால ரொம்ப ஸ்பெஷலா அந்த திருவிழாவை நாங்க கொண்டாடுவோம். புலிகள் மட்டுமின்றி கன்றுக்குட்டி, குழந்தை, பாம்பு சிலைகளையும் பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்கள் புலி உள்ளிட்ட விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டி இத்திருவிழாவை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற அழகு நாச்சியம்மன் கோவில் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாகரசம்பேட்டையில் புகழ்பெற்ற அழகு நாச்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சித்திரை தூக்குத்தேர் விழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான தூக்குத்தேர் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதையொட்டி சக்கரம் இல்லாத அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்தேரில் அழகு நாச்சியம்மன் எழுந்தருளினார். 4 டன் எடையுள்ள இந்த தூக்குத்தேரை 15 நாட்கள் விரதமிருந்து வந்த 300 பேர் தோளில் சுமந்து கீழக்காட்டு இருப்பு, கீழவிசலூர், நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் 6 கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து சென்றனர். இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பொது தேர்தலுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டது குறித்து அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் அது குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் நீதித்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்பதை விளக்குமாறு அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர். வழக்கில் மேற்கொண்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தால் குற்றத்தில் கெஜ்ரிவால் எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் என்பதை விளக்குமாறும் வினவினர். மேலும் பொதுத் தேர்தலுக்கு முன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் எப்போதுமே மிக முக்கியம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையின் போது அனைத்து கேள்விகளுக்கும் அமலாக்கத்துறை சார்பில் பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.
பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மதசார்பற்ற ஜனதாதள எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா ஏராளமான பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகார் எழுந்தது. இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தையான ரேவண்ணாவின் வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவும் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றஞ்சாட்டினார். அதையடுத்து அவ்விருவர் மீதும் பாலியல் தொல்லை, மிரட்டல், பின்தொடர்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் கர்நாடக அரசியல் களத்தில் புயலை கிளப்பிய நிலையில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் ஹூப்ளியில் நடைபெற்றது. அப்போது பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முடியும் வரை பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கும்படி கட்சி தலைமைக்கு பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டது. ನೀವೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಎಷ್ಟು ದಿವಸದವರೆಗೆ ಅಮಾನತು ಅಂತ ಹೇಳಿ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಇದು ಸೊಸೈಟಿಯ ತನಿಖೆಯಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲ್ ಅವರ ಪಾತ್ರ ಏನಿದೆ ಅಂತಕ್ಕಂಥ ವರದಿ ಬರೋವರೆಗೂ ಸಸ್ಪೆನ್ಷನ್ ಇದೆ. ತಪ್ಪಿತಸ್ಥ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ವರದಿಯಲ್ಲಿ ಬಂದಾಗ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ತೀವಿ. பிரஜ்வல் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார் எனவும் குமாரசாமி தெரிவித்தார். தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவை மாநில பாஜக பிரமுகர் தேவராஜ் கவுடாவிடம் மட்டுமே கொடுத்ததாக பிரஜ்வலின் முன்னாள் கார் ஓட்டுநர் கார்த்திக் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்களை அவரிடம் ஓட்டுநராக பணியாற்றிய கார்த்திக் வாயிலாக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மூலம் கசிந்ததாக மாநில பாஜக மூத்த தலைவர் தேவராஜ் கவுடா குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அதனை மறுத்து ஓட்டுநர் கார்த்திக் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜகவை சேர்ந்த தேவராஜ் கவுடாவிடம் பிரஜ்வலின் வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். ಬಟ್ ಏನಂತಾರೆ, ನಾನು ಬಿಜೆಪಿ ಮುಖಂಡರಾದಂಥ ಮುನಿಯಾಸ್ಪುರ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಆಗಿದ್ದೀವಿ, ಪರಾಜಿತ ಅಭ್ಯರ್ಥಿ ದೇವರಾಜೇಗೌಡರು ಬಿಟ್ಟರೆ ನಾನು ಇನ್ನು ಯಾವುದೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರಿಗಾಗಲಿ ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಯಾರು ಕೊಡಲಿಲ್ಲ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರಿಗೆ ಏನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಲಿ, ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರ ಜೊತೆ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರ ಜೊತೆ ಒಡನಾಟ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಹಾಕಿದ ಕೇಸ್ನೇ ಅದು ಬಿ ರಿಪೋರ್ಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಇದ್ರಲ್ಲಿ ಏನು ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತಾರೆ. ನಾನು ಅಷ್ಟು. மேலும் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஓட்டுநர் கார்த்திக் கூறினார். இந்தோனேஷியாவில் எரிமலை சீற்றத்தால் சுனாமி தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரிமலை சீற்றம் தீவிரமடைந்துள்ளதால் சுமார் 12,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடக்கு சுலோவேசி மாகாணத்தில் உள்ள ருவாங் மலையில் உள்ள எரிமலை நேற்று சீரத் தொடங்கியது 3 முறை அடுத்தடுத்து லாவா குழம்புகளை வெளியேற்றியது. இதனால் 5 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பறந்தது. இதேபோல தரைப்பகுதியில் பல கிலோமீட்டருக்கு வெளியேறிய லாவா குழம்பு கடல் பகுதியை நோக்கி சென்றது. ருவாங் மற்றும் அதனை சுற்றியுள்ள 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு சுமார் 12,000 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். லாவா குழம்பு கடலில் கலக்கும் போது சுனாமி தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்களை மீட்பதற்கு மீட்பு கப்பல் மற்றும் போர்க்கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் அப்துல் முகாரி தெரிவித்துள்ளார். மீட்பு பணியில் உள்ளூர் பேரிடர் தணிப்பு அமைப்பு, ராணுவம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் முகாரி கூறினார். கிழக்கு லண்டனில் பொதுமக்கள் மத்தியில் மர்ம நபர் வாளால் நடத்திய தாக்குதலில் 13 வயது சிறுவன் உயிரிழந்தார். கிழக்கு லண்டனில் ஹெனால்ட் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் வாளுடன் புகுந்த நபர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினார். பொதுமக்கள் சிதறி ஓட அவர்களை விரட்டி வாளால் வெட்டியுள்ளார். குடியிருப்பு பகுதியில் மறைந்திருந்தும் தாக்குதல் நடத்தினார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் அந்த நபரை பிடிக்க முயற்சித்த நிலையில் அவர்களை வாளால் குத்தி தாக்கியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கூடுதல் போலீசார் 36 வயது மதிக்கத்தக்க நபரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர் நடத்திய தாக்குதலில் 13 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தாக்குதலில் படுகாயமடைந்த 2 போலீசார் உட்பட 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். என்ன காரணத்திற்காக அந்த நபர் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டார் என தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தாக்குதலுக்கான முகாந்திரம் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடக்க முதலே லக்னோ வீரர்கள் பந்துவீச்சில் மிரட்டியதால் மும்பை அணி 27 ரன்களில் 4 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கடைசி கட்டத்தில் நேகல் வதேரா 46 ரன்களும் டிம் டேவிட் 35 ரன்களும் விளாசியதால் கௌரவமான ஸ்கோர் எட்ட உதவியது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் சேர்த்தது. எளிதான இலக்கை நோக்கி களம் கண்ட லக்னோ அணியும் சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது. இருப்பினும் சென்னைக்கு எதிரான போட்டி போன்று மும்பைக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்திலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங்கில் விரட்டினார்.
இதனால் 19.2 ஓவரில் லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 145 ரன்கள் சேர்த்தது. இதன் மூலம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டியில் 45 பந்துகளில் 62 ரன்கள் விளாசி லக்னோ வெற்றிக்கு வித்திட்ட ஸ்டோனிஸ் ஆட்டநாயகனாக தேர்வானார். லக்னோ இதுவரை விளையாடிய 10 போட்டிகளில் 6 வெற்றியுடன் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேவேளையில் மும்பை அணி 10 போட்டிகளில் 7வது தோல்வியை சந்தித்ததால் பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியுள்ளது. IPL பிளே ஆஃப் சுற்றுகளில் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து ஜோஸ் பட்லர் தலைமையில் களமிறங்க உள்ளது. இந்நிலையில் இத்தொடருக்கு தயாராகும் வகையில் இங்கிலாந்து அணி வீரர்கள் IPL பிளே ஆஃப் சுற்றுகளில் விளையாட மாட்டார்கள் என கூறப்படுகிறது. உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியில் ஜோஸ் பட்லர், பாஸ்டோ, சாம் கரன், பில் ஷால்ட், வில் ஜாக்ஸ், மொயின் அலி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்து வீரர்கள் பலர் IPL அணிகளின் முக்கிய ஆட்டக்காரர்களாக உள்ளனர். அணிகளின் வெற்றியிலும் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். இதனால் இந்த வீரர்களை கொண்டுள்ள IPL அணிகளுக்கு தற்போது சிக்கல் உருவாகியுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 8 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மெட்ரோவில் பயணிக்காமல் வாகன நிறுத்துபவர்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்களில் பயணிக்காமல் வாகன நிறுத்த வசதியை மட்டும் பயன்படுத்துபவர்கள் அதிகரித்திருக்கின்றனர். இந்நிலையில் மெட்ரோ பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடங்களின் பயன்பாட்டில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி திருவொற்றியூர் உயர்நீதிமன்றம், LIC, நந்தனம், கிண்டி, மீனம்பாக்கம், விமான நிலையம், எழும்பூர் உள்ளிட்ட 18 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மெட்ரோ பயணிகள் அல்லாதவர்களின் வாகன நிறுத்த கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய வண்ணாரப்பேட்டை, நந்தனம், எழும்பூர், செனாய் நகர் ஆகிய 4 நிலையங்களில் வாகன நிறுத்த இடவசதி இல்லாததால் மாதாந்திர பாஸ் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பைப்லைன் அமைக்கும் பணிக்கு ஒப்புதல் வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நீர்ப்பாசன அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை நாராயணபுரத்தைச் சேர்ந்த சமீர் காசிம் ஏற்றுமதி தொழில் செய்து வருகிறார். தபால் தந்தி நகரில் இவரது குடும்பத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தின் நடுவே நாகனாங்குளம் கால்வாய் செல்கிறது. கால்வாயின் குறுக்கே அவரது சொந்த செலவில் பைப்லைன் அமைப்பதற்கு ஒப்புதல் கேட்டு நீர்வளத்துறை பாசன உதவி பொறியாளர் மாயகிருஷ்ணன், ஆய்வாளர் தியாகராஜன் ஆகியோரை அணுகியுள்ளார். இதற்கு ஒப்புதல் தர 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்பணமாக 1 லட்சம் ரூபாய் வழங்குமாறு கேட்டுள்ளனர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சத்தியசீலனிடம் சபீர் காசிம் புகார் அளித்தார். போலீசார் அறிவுரைப்படி தல்லாகுளம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மாயகிருஷ்ணன் மற்றும் தியாகராஜனிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தபோது பணம் பெற்ற இருவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பிடிபட்ட 3 பேரில் 2 CBCID விசாரணைக்கு ஆஜராகினர். கடந்த 6ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற நெல்லை விரைவு ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறக்கும் படையினர் தாம்பரத்தில் பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் விசாரணையை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன்படி விசாரணையை தொடங்கிய CBCID போலீசார் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் விசாரணைக்கு வருமாறு 3 பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள CBCID அலுவலகத்தில் 2 ஆஜராகினர். அவர்களிடம் CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். நைனா நாகேந்திரனுக்கும் சம்மன் அனுப்ப CBCID போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இயக்குநர் ராஜமௌலியின் RRR படத்தை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியுள்ளார். நாட்டையே RRR திரைப்படம் உலக பிரபலமாக்கியதாகவும், ஆனால் தெலுங்கானாவில் RR ஆட்சி நாட்டிற்கே வெட்கக்கேடானது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானாவில் உள்ள 17 மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டிற்கு RRR போன்ற சூப்பர் ஹிட் படத்தை தெலுங்கு திரையுலகம் வழங்கியதாக பெருமிதம் தெரிவித்தார். RRR फिल्म ने पूरी दुनिया में भारत का नाम रोशन किया, लेकिन ये RRR टैक्स भारत के लिए शर्मिंदगी बढ़ा रहा है. போடாதவர்களின் நம்பிக்கை அக்கட்சிக்கு பொருட்டல்ல என்றும், அதனால் தான் ராமநவமி யாத்திரையை கூட காங்கிரஸ் ஆட்சி தடை செய்ததாகவும் சாட்டினார். इन 26 जातियों को OBC बनाना मंजूर नहीं है, लेकिन मुसलमानों को रातों रात OBC बना देते हैं.
காங்கிரசும் பிஆர்எஸும் ஊழலில் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் டெல்லி மதுபான கொள்கை மோசடியே அதற்கு உதாரணம் என்றும் மோடி விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் மீது அமலாக்கத்துறை போட்ட வழக்குகள் உண்மை என்றால் அவர்களை பாஜகவில் இணைத்தது ஏன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் சுசித்ராவிற்கு பேட்டியளித்த ப. சிதம்பரம் இவ்வாறு தெரிவித்தார். 27 பேர் மீது வழக்கு அமலாக்கத்துறை சிபிஐ போட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களையே உங்க கட்சியில் சேர்க்கிறீங்க? அமலாக்கத்துறை சிபிஐ போட்ட வழக்குகள் உண்மை என்றால் அவர்களை ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அல்லது ராஜ்யசபா ஏன் தர்றீங்க? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பிரதமர் படித்திருந்தால் அதனை விமர்சித்திருக்க மாட்டார் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். தனியார் துறைதான் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருக்கும், அதற்கு துணையாக பொதுத்துறை இருக்கும்னு எழுதியிருக்கிறோம். இது அவர் படிச்சாரா படிக்கலையானே எனக்கு தெரியல. இதெல்லாம் படிச்சிருந்தா இந்த மாதிரி பேச மாட்டார். பாஜகவில் இணைந்து எதிர்க்கட்சியினர் மீதான வழக்குகளின் நிலை என்ன எனவும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதிக்கான தேர்தலை வரும் 7ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதிக்கு மாற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பில் பிரச்சனை இருப்பதாலும் இயற்கை காரணங்களால் பரப்புரையில் பாதிப்பு ஏற்பட்டதாலும் தேதியை மாற்றுமாறு பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த தொகுதிக்கான தேர்தல் 3வது கட்டத்தில் இருந்து 6வது கட்டமாக நடைபெறும் தேர்தலுடன் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி போட்டியிடுகிறார். தேசிய மாநாட்டு கட்சி சார்பில் மியான் ஆல்டப் களம் காண்கிறார். ஒட்டுமொத்தமாக 21 பேர் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதியில் தேர்தலை ஒத்திவைக்க கூடாது என்று தேசிய மாநாட்டு கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் 30 நிறைவு பெறுகிறது.